ஹாக்கி விளையாட்டில் கோல் கீப்பராக விளையாடுபவர்கள் கால்கள் மற்றும் கைகளில் மிக உறுதியான பாதுகாவல் கவசங்களை அணிந்திருப்பார்கள். சமீப காலமாக இவர்கள் பாதுகாவல் முகக்கவசங்களை அணிந்து களம் இறங்குகிறார்கள். ஏனென்றால் வேகமாக பறந்து வரும் கார்க் பந்துகள் முகத்திலோ அல்லது அவர்கள் சரீரத்திலோ நிரந்தரமான பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதுதான் காரணம். ஒரு குறிப்பிட்ட ஹாக்கி குழுவினுடைய கோல் கீப்பர் ஒருமுறை ஃபைபர் கிளாஸில் உருவாக்கப்பட்ட முகக்கவசத்தில் உருமும் சிங்கத்தை போன்ற படம் பதித்த கவசத்துடன் விளையாட்டுக் களத்திலே இறங்கினார். விளையாட்டு முடிந்ததும் அவரை சூழ்ந்து கொண்ட பத்திரிகையாளர்கள், இந்த புதிய முகக்கவசத்தின் சிறப்பு என்ன, ஏன் இப்படி சிங்க முகம் கொண்ட கவசம் அணிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, இதை அணிந்து கொள்வதால் நான் பலசாலியாக உணர்கிறேன் என்றார். ஆம், அவருடைய அந்த வார்த்தைகள் உண்மையாகவே அவருடைய விளையாட்டில் வெளிப்பட்டிருந்தது. வெற்றியை ருசி பார்த்த அவருடைய அணியே அதற்கு சாட்சி. ஒன்றுமில்லாத காரியங்களை கூட மிகவும் வலிமையானதாக நம் மனம் மாற்றுகிறது. பார்த்தீர்களா? நாம் நம்மை பலசாலிகளாக எண்ணும் பொழுது பலமுள்ளவர்களாக தைரியமாக செயல்படுகிறோம். சொல்லப்போனால் நம்மை அறியாமலேயே நாம் பலவான்களாக மாறிவிடுகிறோம். அதுபோல நம்முடைய மனம் எதிர்மறையாக சிந்தனை செய்யும் பொழுது நாம் பலவான்களாக இருந்தாலும் பலவீனமாக உணர்கிறோம். விளைவு, நாம் செய்யக்கூடியவைகளை கூட செய்ய இயலாதவர்களாக மாறிவிடுகிறோம். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், நம்முடைய மனம் உண்மையில் வலிமையானதுதான். இது நமக்கு சாதகமாகவோ அல்லது நமக்கு எதிராகவோ செயல்பட்டு மிக அற்புதமான வெற்றியை நமக்கு கொடுக்கும், அல்லது நம்மை தோல்வியில் தள்ளிவிட முடியும். இதைப் போலத்தான் நம்முடைய விசுவாசமும். கர்த்தரை விசுவாசிப்பதால் உங்கள் வாழ்க்கை அற்புத மாற்றம் பெற முடியும். விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவரும் நமக்கு கூறியிருக்கிறார் அல்லவா?